Assalamualaikum. Welcome to Nashrin's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெனிலா அண்ட் சாக்கோ கப் கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 50 grams வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூடவே நான் 1 கப் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா ஸ்மூத்தா blend பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு blend ஆனதுக்கு அப்புறம் இது கூட நான் 2 eggs ஆட் பண்ணிக்கிறேன். eggs ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதையும் நல்லா ஸ்மூத்தா blend பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு blend ஆனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி 1 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக லம்ப்ஸ் இல்லாமல். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் இதை நம்ம 1/2 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி வந்து கப் கேக் மோல்டு யூஸ் பண்ணி இதில் வந்து பேப்பர் கப் செட் பண்ணிக்கலாம். மாதிரி 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம் பாட்டமில். இந்த மாதிரி கப்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் 1 by 1 இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெனிலா பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வெனிலா பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறதுனால சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 2 ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஸோ வெனிலா ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கும் மேலே வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவரும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கும் மேலே வெனிலா சாக்லேட் இந்த மாதிரி 1 by 1 3/4 கப் ஃபில் ஆகிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் கப்பையும் ஃபில் பண்ணிடாதீங்க, ஏன்னா பேக் பண்ணுறப்போ வந்து கேக் வந்து ரைஸ் ஆகி வரும். இப்போது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்து 20 to 25 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கப் கேக் வந்து சூப்பராக வந்து பேக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இது ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்தாலே தெரியும்
நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.